திரு அப்துல், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் நேற்று மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுகின்ற போது ஆட்சி எப்போ வேணால் கவிழும், ரெடியாக இருங்க அப்படின்னு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணியோடைய பங்களிப்புலையோ அவங்கள வச்சும் அதிமுகவை உடைச்சும் இந்த பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார். ரஜினி அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை சொன்னார். உங்களுடைய பார். தமிழக முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தாவேகா கட்சி ஆட்சிக்கு ஆளுநரிடம் என்று அனுமதி கேட்ட பொழுதே அவங்க சொன்ன முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, 6 மாதம் இந்த கட்சியை நாங்கள் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு கொடுக்கணும். அதுபோக நாங்கள் 6 மாதத்துக்கு எந்த விதமான ஒரு பெரிய தொந்தரவையும் இந்த கட்சிக்கு நான் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய முதல் நிலைப்பாடை அவரே கொடுத்துட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாள் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நபராக இருப்பார் அப்படின்னு தான் நான் முழுமையாக நம்புகிறேன். அவருடைய செயல்பாடுகளை பார்த்த வைச்சோம். சரி, ஆனால் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கவிழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவிலிருந்து தற்போது 2வது அணியாக இருக்கக்கூடிய இந்த 25 எம்எல்ஏக்கள் அவர்களுடைய தயவில் இந்த ஆட்சி பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை. அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லைங்களா? ஏன்னா பெரும்பான்மை இல்லாமல் திரு விஜய் அவர்கள் அதாவது வெறும் விஜயாக இருக்கும் பொழுது அவர் ஆளுநரை சந்திக்க செல்லும் போது ஆளுநரே பெரும்பான்மைக்கு தேவையான ஏற்பாடுகளை விஜய் அவர்களுக்கு நீங்க போயிட்டு மொத்தமா வந்துருங்கன்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்றத அப்பவே ஏற்பாடு செய்த மாதிரி தான் அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. அதனால ஃப்ளோர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி எப்போது ஆதரவை கொடுத்து விட்டதோ, முதலில் காங்கிரஸ் கட்சி எந்த நோக்கத்திற்காக திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு முதல்வராவதற்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்ற நிலைப்பாடை பார்த்தீங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அரசியல் எதிரியாக நாங்கள் பார்ப்பது பாஜகவை தான். எங்களுக்கு எந்த மாநில கட்சிகளும் பொதுவாக எங்களுக்கு அரசியல் எதிரிகள் கிடையாது. நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தோம். திமுக கூட்டணி நாங்கள் இருக்கும்போது திமுகவிற்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. தற்போது அடுத்த கட்டமாக யார் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற சூழலில் தாவேகா தலைவர் விஜய் கட்சிக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. அந்த சூழலில் தாவேகா தலைவர் புதிதாக அரசியலுக்கு ஒரு ஆட்சியை பிடித்திருக்கிறார். பாஜகவினுடைய ஆக்டோபஸ் கரங்களில் எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ புரிஞ்சு கொண்டது. ஆமா, எப்படியும் போயிடக்கூடாதுக்காக நாங்க போயிட்டோம். இப்ப அடுத்ததான் இப்ப நமக்கு வேணும். இல்ல அதான் நாங்க போய்விட்டோம். என்னன்னா, இப்ப நீங்க ஆதரவு கொடுத்துட்டீங்க, அதற்கு பிறகாக கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் ஒவ்வொருவராக அவருடைய ஆதரவு கோரினாரு. அப்புறம் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. கடைசியா ஐயுஎம்லும் தங்களுக்கு ஆதரவு கொடுத்ததாக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா, நான் சொன்ன முன்னாடி சர்க்கம்ஸ்டன்சஸ் வேணும், இந்த ஆட்சி கவிழ்வணும் அப்படின்னா திமுக தலைவர் உறுதியா சொல்றார், ரெடியா இருங்க, கவிழ்ந்துரும், எப்ப வேணா தயாரா இருங்க, எப்ப வேணா நம்ம தேர்தலை களம் காணுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் கேட்கிறேன். அதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் தற்போதைய சூழல்ல இல்ல. ஏன்னா அவருக்கு தேவையான நம்பர்ஸ்ல 120 இந்த ஆட்சி கவிழ்னா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்த யாராவது வேணா வாபஸ் வாங்கணும். அவர்கள் பெரும்பான்மையை நிறுவுவதற்கு யாராவது வாபஸ் வாங்கணும். ஆனால் காங்கிரசும் இந்த அரசு தொடர்ந்து நடக்க வேண்டும் அப்படின்ற தீவிரமா இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை தேசியத்திலையும் சொல்லிட்டாங்க, மாநிலத்திலையும் சொல்லிட்டாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களும் நாங்க வெளியில இருந்து சொல்லிட்டாங்க, ஐஎம்எலும் கொடுத்துட்டாங்க. சோ அதிமுகன்ற ஒரு கட்சியை நீங்க அப்புறப்படுத்திட்டு பார்த்தா கூட தற்போது இருக்கக்கூடிய தாவேகா 120 அவங்களுடைய இதுக்கு பெரும்பான்மை வந்துருச்சு. சோ இந்த ஆட்சி கவிழ்ந்துரும்னா அதற்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கணும் இல்லைங்களா? அது என்ன இருக்கு? இல்ல நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறேன்னா, முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய தொண்டர்களை எழுச்சியாக வைத்துக் கொள்வதற்கு, ஏன்னா 6 மாசத்துல அப்படி ஒரு தேர்தல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உள்ளாட்சி தேர்தல் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் தான் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. தவிர ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது 2029 நாடாளுமன்ற தேர்தல் கூட சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு, நாம குறி வச்சு வேலை செஞ்சோம்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறார். இல்ல, இப்ப 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற பாஜக எடுத்த ஒரு ஆயுதத்தை ஏற்கனவே திமுக மற்றும் அதனுடன் கூட்டணி எல்லா கட்சிகளும் சேர்ந்து நம்ம கடுமையா எதிர்த்தோம். அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் இல்ல எதிர்த்தோம். தற்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, 2029 ஒரு நாடாளுமன்ற தேர்தல் கண்டிப்பா வரும். அதாவது சட்டமன்ற தேர்தல் வரவில்லை என்றாலும் நாடாளுமன்ற தேர்தல் என்பது 2029 வரதான் போகுது. அதற்காக திமுகவில் உள்ளவர்களும் அதிமுகவில் உள்ளவர்களும் தாவேக்காவில் உள்ளவர்களும் தயாராக தான் இருக்க போவாங்க. முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா, இப்ப நடந்து முடிந்த இந்த தேர்தலில் நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதமாக இந்த தேர்தலில் நாம் பார்த்தது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விதான்.
அவர் தோற்றிருக்க கூடாதுன்னு தான் எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏனென்றால் அவர் வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர். அவர் கண்டிப்பாக இது போன்ற ஒரு சட்டமன்றத்தில் இருந்திருக்கணும்னு தான் நாங்களும் ஆசைப்பட்டோம். அப்படி இருக்கும்போது தொண்டர்களுடைய மனநிலை வந்து மிகுந்த சோர்வான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். தொண்டர்களை வலுப்பெற செய்ய வேண்டும், அவர்கள் வந்து இன்னும் களப்பணி தீவிரமாக ஆற்ற வேண்டும். எங்கெல்லாம் நாம் கோட்டை விட்டோம், ஏன்னா அவரே சொல்றாரு வெறும் 17 லட்சம் ஓட்டுக்கள்ல தான் நம்ம இந்த ஆட்சியை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். அப்ப நம்ம எங்கெல்லாம் கோட்டை விட்டுருக்கோம் என்பதை சரி செய்வதற்காக ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சாக தான் இந்த பேச்சை நான் பார்க்கிறேன் தவிர அதுக்கான சாத்திய கூறுகள் எதுவும் இல்லை. அப்படின்னா நீங்க வந்து உற்சாகமா வேலை செய்யுங்க. இப்போ அதெல்லாம் மற்றதெல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது மாவட்ட செயலாளர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமா இந்த சேர்ந்து வேலை செய்யணும். அதாவது ஒரு கட்டடம் நிற்குதுன்னா எல்லா தூண்களும் ரொம்ப முக்கியமானது தான் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு இன்னொரு வீடியோ கூட வந்தது, தோல்விக்கு நானே பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தலைவராக நம்ம இனிமேல் ரெடியாக இருக்கணும், தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுன்னு புரிந்து கொள்ளுது. டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் அது இருக்கே. 2026 வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடியது எப்போ வேணா நமக்கு தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆட்சி கவிழும் சொல்றாரு. அதுதான் கேள்வி. இல்ல சார், இப்ப பாருங்க, ஒரு வாதத்துக்கு 6 மாதத்துல நம்ம 5 வருடங்களுக்கு தொடர்ச்சி நடத்துவோம், நம்ம தேர்தல் வரும், நம்ம தயாரா இருக்கும்னு சொல்றது வேற, ஆட்சி எப்போ வேணா கவிழும் அப்படின்னு சொல்றதுங்கிறது வேற இல்லையா? அவர் தலைவர் வந்து அப்படி சொல்றாரு, முன்னாள் முதல்வர் அப்படி சொல்றாருன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் கிரவுண்ட் ரியாலிட்டி யாராவது சட்டையை பிடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு நாரணும்ல. ஏதாவது நடக்கும். இப்ப அதிமுக தலைமையில் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் CV சண்முகம் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவும் எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஒரு குழுவும் இருக்கு. இந்த ஆட்சி வந்து 6 மாசத்துல கலந்துரும் சொன்னா அதோட ரியாலிட்டியை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஆமாப்பா இவங்க அப்படி பெறணும். இப்ப இங்க 120 பெரும்பான்மைக்கு தேவையான எல்லாமே தயாரா இருந்து காங்கிரஸுக்கு அமைச்சரவைக்கே வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தாங்க. கம்யூனிஸ்டுகள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நாங்க இல்லங்க அப்படின்னு சொல்லி. அதுபோக திருமாவளவன் அவர்களும் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க தெரியல, ஐயங்களுக்கு என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல. 120ன்றது கிளியர் கட்டா இருக்கும். இந்த ஆட்சி எதற்காக கவலணும்? நிபந்தனையற்ற ஆதரவு தான் சொல்லிருந்தாங்க. சொல்லி அப்ப இந்த ஆட்சி கவருவதற்கான என்ன சூழல் ஏற்பட போகுது? வேணா ஒன்று நடக்கலாம். ஒருவேளை கொறடா உத்தரவை மீறி அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களிச்சிருக்காங்க திரு விஜய் அவர்களுக்காக, அந்த அவர்களுடைய பதவி காலியானால் அந்த 25 தொகுதிகளுக்கு மேபி அவர் பொது தேர்தலை வரும் என்றால் 24, 25 நம்பர் என்றது ஒரு பெரிய நம்பர். முதல்ல குறிப்பிட்டீங்க அந்த எண்ணிக்கை இல்லாமலேயே இப்ப வந்து இல்ல சார், அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப திமுகன்றது ஏற்கனவே 59 இருக்கு, ஒரு 25 இதுக்கு ஒரு பொது தேர்தல் வருது அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய நம்பர்ஸ் ஆட் பண்ணி அதன் மூலமாக ஏதாவது நடைபெறலாமா, மறுபடியும் ஏதாவது அந்த மாதிரி வேணா ஒரு எண்ணிக்கையில் அவங்க பேசியிருக்காங்களே தவிர கிரவுண்ட் ரியாலிட்டின்னு பார்க்கும்போது தற்போது இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கு 120 சாலிடா இருக்கு. இந்த அரசு எப்படி கவலும்? அதுதான் கேள்வியா இருக்கு. ஆனா இப்ப இது என்னன்னா, திட்டமிடுவோம், தீவிரமா உழைப்போம், வந்து ரொம்ப அடுத்த கட்டத்தை இலக்கை நோக்கி நகருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார், உங்களுக்கு தெரியும் திமுக வந்து தேர்தல் செயல்பாடுகள்ல சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு கட்சின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அவங்களுடைய இன்டர்னல் மீட்டிங்ல நாங்களும் கூட்டணி கட்சியா இருந்திருக்கோம். இன்டர்னல் மீட்டிங்லையும் தேர்தலுடைய எப்படி நடத்தணும் என்ன பண்ணணும்ன்றதை தெளிவா பேசிடுவாங்க. பொதுவெளியில் அந்த விவகாரங்களை சொல்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா தான் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? முரணா இருக்கு, ரெண்டு நீங்க சொல்றது முரணா இருக்கு. என்னன்னா, உள்ள இருக்கவங்க அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், ஆமா தெரியும், அத வந்து வெளியே பேசுறாங்க அப்படின்னா அதுல உள்ள ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு தெரியும். அவங்க தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக்கல்ல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கிளியரா சொல்லிருப்பாங்க. எப்படி பண்ணணும் ஒரு தேர்தல் வந்தா ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து வெளியே ரிவீல் பண்ண மாட்டீங்க, அது இன்டர்னல் மீட்டிங்ல தான் பேசுவீங்க. அது எல்லாரும் நம்ம புரிஞ்ச விஷயம் தான், கட்சியெல்லாம். ஆனா இது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்டா வெளியே வருது, டெஃபினட் ஸ்டேட்மெண்டா வெளியே வருதுங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டியது. ஸ்டேட்மென்ட்ன்றது எதுக்கு வெளியே வராங்க, எதுக்கு சொல்லப்படுகிறது, வெளியில் ஏன் ஓப்பனாக சொல்லப்படுகிறா? அவங்க தலைவர் சொல்லும் பொழுது அவங்க தொண்டர்கள் உற்சாகப்படுவாங்க. சார் தலைவரே வந்து சொல்றாருப்பா 6 மாசத்துல இந்த ஆட்சி கவுந்துரும், நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, மீண்டும் ஆட்சிக்கு வருவது அவங்க தலைவர் சொல்றாரு. ஆனா ரஜினி வந்து நிறைய குற்றச்சாட்டை சொல்றாரு. இதுல வந்து என்னன்னா, இது வந்து குதிரை பேர் அரசு, காமராஜ் வந்துட்டாரு, நீங்க முகத்தை மூடிட்டு போனவங்க வந்து பிரேமலதா பதில். சகோதரர் ரஜினி அவர்கள் பேசுனதை நான் கவனிச்சேன். அவர் குதிரை பேர் அரசுன்னு சொன்னது பெரும்பான்மைக்கு தேவைப்பட்ட 120 சீட்டுக்குள்ள எந்த குதிரை பேரமும் நடந்ததாக சொல்லவில்லை. இல்ல அதுக்கு மேல நடந்திருக்கு. இல்ல சொல்றேன், அவர் சொன்ன குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு மேல அர்த்தமாயிரும். இல்ல சார், குற்றச்சாட்டு சொல்லிடுறேன் சார். பெரும்பான்மைக்கு ஃபர்ஸ்ட் கேளுங்க. குதிரை பேரம் என்பது என்னன்னா, ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கை நம்மளிடம் இல்லை என்னும் பொழுது அதற்கு தேவையானதை பெறுவதற்காக நடைபெறுவது குதிரை பேரம். இப்ப முதல்ல 120 இருக்குல்ல, இந்த 120ல இல்ல சொல்லிடுறேன், 120ல அண்ணன் திருமாவளவன் அவர்களோ இல்ல இப்ப இது பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களோ இல்ல கம்யூனிஸ்ட் தோழர்களோ இல்ல காங்கிரஸ் கட்சிக்காரர்களோ குதிரை பேரம் எதுவும் நடத்தி தாவேகாக்கு ஆதரவு கொடுத்தார்களா? இல்ல சார், அவர் என்ன சொன்னார்? இல்ல கொடுத்தார்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் சொல்றாரு அவர். இல்ல சார், நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நம்ம என்ன பெறுவதை பெறுகிறது அப்படிங்கிறது அவர் எண்ணிக்கை. ஆனா சார்
இல்ல நீங்க ஒரு வார்த்தை நல்லா கேளுங்க. குதிரை பேரம் என்பதில்ல சார். குதிரை பேரம் என்பது என்னன்னா, ஆட்சி அமைப்பதற்கு போதுமான ஆதரவு இல்லாத பொழுது அந்த ஆதரவை பெறுவதற்காக மற்ற கட்சி வேட்பாளர்களிடம் நடத்துவதுதான் குதிரை பேரம். கரெக்ட்டுங்களா? காசை கொடுத்து அந்த வேட்பாளரை வாங்கி நடத்துவது இல்ல சார். இது நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இல்ல. திரு ரஜினி சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், அவர் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். அது இன்னொரு என்ன சொல்றாருன்னா, அவர் யாரை இவரை வந்து விசிகவையோ இடதுசாரிகளையோ காங்கிரஸையோ அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, காமராஜ் என்ற ஒருவர் வந்து அமமுகல இருந்து வந்தாரு, அவர் சுயேட்சை ஆயிட்டாரு, சட்டமன்றத்திலே என்ன கேட்கிறாரு, பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் அவர் சொன்னது. நான் எதுவும் தனிப்பட்ட என்னுடைய வார்த்தையை நான் சொல்றேன். அவர் குற்றச்சாட்டை வைக்கின்றாரே, அந்த குற்றச்சாட்டினுடைய பதில் தான் நான் கேட்கிறேன். இல்ல சார், அந்த பதிலை நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லிடுறேன். ஆளுநர் அவர்களை தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் ஜோசப் அவர்கள் விஜய் கொண்டு சந்திக்கும் பொழுது உங்ககிட்ட 113 தான் இருக்கு, நீங்க போய் 118 கொண்டு வாங்கன்னு அவர் சொன்னப்ப அவர் பயன்படுத்திய வார்த்தை என்னன்னா, ஏதேனும் குதிரை பேரம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை சொல்றேன். அந்த வார்த்தை அப்பதான் ஃபர்ஸ்ட் வருது. அப்ப சொன்னாங்க. ஓகேங்களா? இன்னொன்று, பெரும்பான்மைக்கு தேவை 117. ஓகேங்களா? 117 117 தாண்டி கிளியர் கட்டாக அவர்கிட்ட 120 மெஜாரிட்டி ஆட்சி அமைக்க இருக்குது. ஓகே. இப்ப ஒரே ஒரு எம்எல்ஏ காமராஜ் அவருக்கு வந்து ஆதரவாக ஏத்துக்க, இதுதான் நீங்க சொல்றீங்க. எதிர்த்து வாக்களிக்க வேண்டிய திமுக வெளிநடப்பு செஞ்சாங்க. 144 நம்பர் வந்து ஆதரவாகவும் வெறும் 22 எதிர்ப்பாகவும் பதிவானப்ப எதிர்த்து வாக்களிக்க வேண்டிய திமுக அந்த அன்னைக்கு ஏன் வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் ஃப்ளோர் டெஸ்ட்ல தாவேகா அரசு தோற்காது. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஃப்ளோர் டெஸ்ட்ல தோற்காது. ஏன்னா ஆல்ரெடி மெஜாரிட்டிக்கு தேவையான 120 ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிடேட் அவங்க கிட்ட இருக்கிறாங்க. அபார்ட் ஃப்ரம் தட், கட்டாயமாக ஒருத்தர் வேணும் அப்படின்னா அமமுக அதாவது அமமுகவுடைய எம்எல்ஏ வந்து ஒரு இதுல வந்து கையெழுத்து போடுற மாதிரி ஒரு வீடியோ வெளியாச்சு. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அவர்கள் காமராஜுடைய அந்த இது வந்து முஸ்லீம் லீக்கும் இது கம்யூனிஸ்டும் ஆதரவு கொடுப்பதற்கு முன்பாக அந்த இஷ்யூ நடந்துச்சு. டிடிவி தினகரன் இதுக்கு போனது வந்து அவங்க ஆதரவு தருவதற்கு முன்பாக உங்களுக்கு அப்ப தேவைப்பட்டதுன்றதுனால காமராஜர் அவர்களிடம் சைன் வாங்கியது. ஆனால் காமராஜர் சைனே போட்டிருந்தாலும் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்புடல. ஆளுநர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. 118 நம்பர் வராம உங்களை ஒருபோதும் நான் ஆட்சி அமைக்க விட மாட்டேன்னு அந்த நம்பரோட போனவர் பாதியில திரும்பி வந்தாரு. எல்லாரையும் கூட்டிட்டு போய் தான் அனுமதி வாங்கினார் விஜய் அவர்கள். அதனால மெஜாரிட்டி ஆமா, ஏன்னா இனி நீங்க எதுவும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டார் நேரடியாக. போதுமான எண்ணிக்கையில் அவரிடம் இருந்தது. தனிப்பட்ட முறையில் காமராஜ் அவர்கள் இப்போது ஒன்று பேசுவதும் அப்போது ஒன்று பேசும், நேத்து வாழ்த்தி பேசுவதும், அப்புறம் டிடிவி தினகரன் கூடயே போய் நின்று நான் இவர் கூட தான் இருந்தேன்னு சொல்றதும் அவருடைய நம்பகத்தன்மை தான் கேள்விக்குறியாக்குது. முதல்ல அதை காமராஜர் தான் சொல்லணும். உங்களுக்கு யார் என்ன செஞ்சா, யார் கூப்பிடுறா, யார் போனா, என்ன கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அவரே தான் வாயை திறந்து சொல்லணும். இப்போ இந்த சூழல் வந்து இப்போது இருப்பது யதார்த்தமா அல்லது புரிந்து கொள்ள வேண்டியிருக்கா, இல்ல வந்து இல்ல அப்படின்னு ஏற்றுக்க முடியுமா? இல்லை, இப்போ அண்ணன் தமிழ் சரணன் சொல்லும்போது சொன்னாங்க, இங்கே வந்து கொலை நடக்குது, கடந்த ஒரு வாரம் தான் ஆயிடுச்சு, அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சுன்னு அதற்காக ஆட்சியை கலைக்கணும்னு சொன்னாங்க. கொலைக்காகவும் கொள்ளைக்காகவும் அதுவே போதுமான அண்ணன் சொன்னதா அதுவே போதுமான காரணம் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்குன்னு. அண்ணன் வந்து மணிப்பூரில் ஒரு 1.5 வருஷமாக கலவரம் நடந்ததை அண்ணன் மறந்துட்டாங்க போல. 1.5 வருஷமாக கலவரம் நடந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்த பிறகும் மணிப்பூரில் வந்து பாஜக அரசே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை 1.5 வருடம் கழிச்சு கலைச்சது. ஏன்னா யதார்த்தத்தில் வந்து ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாளுவதற்கு பட்டியல் பார்த்தீங்கன்னா ஊபியில் தான் இந்தியாவில் அதிகமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. பாஜக ஆளக்கூடிய 10 மாநிலங்களில் தான் அதிகமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை. சட்ட ஒழுங்கு என்பது அங்கே இருக்கக்கூடிய மாநில காவல்துறையும் அங்கே தமிழகம். ஆனால் பதவியேற்ற 5 நாட்களிலேயே நடந்து எல்லா விஷயத்துக்கும் விஜய் அவர்கள் பொறுப்பு. இதை காரணம் காட்டி ஆட்சியை கலைக்கணும்னு சொன்னது உண்மையிலே வந்து அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஆசை இருப்பதாக தான் நினைக்கிறேன். இல்லை, இது ஆரம்பம் தானே, பிகினிங் தானே ராஜா. இல்லை, பார்க்கணும்ல. இல்லை, உண்மைதான் அண்ணன் சொல்றதை ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா 6 மாதம் இந்த ஆட்சியை நம்ம விட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்னொன்று 5 நாளில் இருக்கக்கூடிய இந்த காரணமே போதுன்றதை நம்ம ஒத்துக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அந்த ஆட்சி பெரும்பான்மையை நிரூபித்து விட்டது. நிரூபித்த ஒரு ஆட்சி அது வந்து மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டுமே தவிர ஏதோ ஒன்று செய்து இந்த ஆட்சி எப்படியும் கவிழ்ந்து விடும்னா அது நம்மளுடைய பேராசையை தான் காட்டுவதாக நம்ம நினைச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்களுடைய அரசே வந்து பார்த்தீங்கன்னா 240 எம்பிகள் கொண்ட மைனாரிட்டி அரசு தான் இல்லைங்களா? மாநில தேசியத்திலும் சரி, மாநில ஒரு ஆட்சி வந்து போதுமான பெரும்பான்மையினால் நடப்பதனால் அந்த ஆட்சி கவிழ்ந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதான்னு கேட்குறீங்கன்னா, ஒரு தேசிய கட்சியாக நாங்களே பாஜக ஆட்சி எப்பயாவது கவுர வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏனென்றால் இன்னைக்கும் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரோட ஆட்சியில தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நாம ஆட்சி செய்யலாமா நினைப்போம். ஆனால் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாவேகா கூட்டணிக்கு ஆட்சியை அதாவது பங்களிப்பு செய்யக்கூடிய கட்சிகள் வந்து முழுக்க பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில
ஒன்றிணைந்த கட்சிகள்ன்றனால தற்போது இந்த ஆட்சிக்கு பெரிய எந்த பாதிப்பு இல்லை. இறுதியாக சகோதரர் ரஜினி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன், நரசிம்மராவ் அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதற்காக சிபிஐ வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக ஒரு செய்தியை பதிவு பண்ணாங்க. அந்த அவர் சொன்னதை மேற்கோள் காட்டினாரு. இருந்தாலும் எங்களுடைய பிரதமர் பேரை நீங்கள் சொன்னதனால் அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். 1991 இந்தியா மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இருந்த பொழுது எங்களுடைய முன்னாள் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு 450 சீட்டு, அதாவது வரலாற்றில் அதிகமாக நாங்கள் அந்த டயத்தில் வந்து ஜெயிச்சிருந்தோம். எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு நெருக்கடியும் எங்களுடைய பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு அங்கு தேவைப்பட்டது கிடையாது சார். அதனால வந்து அந்த வார்த்தையை நான் கண்டிப்பாக கண்டிக்கிறேன்.